அடடா, காத்திருந்து ஏமாந்துட்டாங்க சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி. கடைசி வரைக்கும் பார்க்காம திரும்பிட்டாரு விஜய். என்ன காரணம் தெரியுமா? தமிழ்நாட்டுல புதிய முதலமைச்சரா பொறுப்பேற்ற ஜோசப் விஜய் தன்னோட முதல் அதிகாரப்பூர்வ டெல்லி பயணத்தை இன்று நிறைவு செஞ்சிருக்காரு. பயணத்தின் முக்கிய நிகழ்வா பிரதமர் நரேந்திர மோடியை அவர் சேவாதீர்த் இல்லத்துல சந்திச்சிருக்காரு. சுமார் 10-12 நிமிடங்கள் உரையாடிய பின்னர் இந்த சந்திப்பின் போது தமிழகத்தின் முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய விரிவான மனுவை பிரதமர் கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. கர்நாடகாவின் மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது, இலங்கை கடற்படையால கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை நிரந்தரமா விடுவிக்கணும், வந்தே மாதரம் பாடல் தமிழக அரசியல் நிகழ்வுகள்ல முதலிடத்துல பங்கேற்க கூடாது அப்படிங்கறதுலாம் இதுல அடங்கி இருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் டெல்லி வரதுக்கு முன்னாடியே சில ஏற்பாடுகளை காங்கிரஸ் தலைமையும் செஞ்சிருக்கு. குறிப்பா வெளியே இருவரின் படங்களும் பிரம்மாண்ட போஸ்டர்களோட ஒட்டப்பட்டிருக்கு. காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா, ராகுல் ஆகியோரை சந்திப்பார்னு ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. ஆனா இறுதி வரைக்கும் அந்த சந்திப்பு நடக்கல. தமிழக வெற்றி கழகத்தினோட முக்கிய புள்ளிகள் தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா, இது முற்றிலும் ஒரு மாநில முதலமைச்சரின் அதிகாரப்பூர்வ அரசு பயணம். மத்திய அரசு கிட்ட இருந்து தமிழகத்திற்கு வர வேண்டிய நிதியையும் திட்டங்களையும் பெறுவதுதான் இதோட நோக்கம். இதுல மாநில கூட்டணி அரசியலையும் தேசிய எதிர்கட்சிகளின் சமன்பாடுகளையும் கலைக்க முதல்வர் விரும்பலன்னு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. இந்த சந்திப்பு நிராகரிப்பு குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறைக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.